கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! ஒரு மனிதன் இயேசு சொல்லுகிற வார்த்தையை, இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்பி போகும் பொழுது அந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வது எதற்கு? ஏன் கிறிஸ்தவத்தில் பிரசங்கம் செய்கிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள், தெரு தெருவாக கிராமமாக சென்று இயேசு சொன்ன வார்த்தையை அறிவிக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், எந்த மனிதனானாலும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மாறும் என்பது உண்மை. ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை வேத புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது. அந்த வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு அநேக இடங்களில் விளக்கி கூறி பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது கிறிஸ்தவர்களுக்கு வேலை இல்லாத ஒன்று என்று அநேகர் கருதுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய வீட்டில் இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறதோ அவனுடைய வாழ்க்கை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். காரணம், இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாக வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே என்ன நிகழ்கின்றது என்றால், ஒரு மனிதன், ஒரு தகப்பன் தன் மகனுடைய சுகவீனத்திற்காக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றான். என்னவென்று சொல்லி, என் மகன் மரண அவஸ்தைப்படுகின்றான், நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் காரியங்களை பேசிக்கொண்டு அங்கே தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது 49வது வசனத்தில் திரும்ப அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்று கேட்கிறார். நீர் தாமதித்து கொண்டிருக்கிறீர், வீட்டில் என் பிள்ளை சாக கிடக்கின்றான், மரணம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்பதாக நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்கு மறுமொழியாக சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ போகலாம், நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அந்த மனுஷன் என்ன செய்தானாம்? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி தன் வீட்டிற்கு போகின்றான். அப்படி போகையில் அவருடைய ஊழியக்காரன், வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் எதிர்கொண்டு வந்து ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். அது என்ன செய்தி என்றால், உன் மகன் சுகமாகிவிட்டார் என்ற செய்தி. உன் மகன் சுகமாகிவிட்டான் என்ற செய்தி அங்கே அறிவிக்கப்பட்ட உடனே அங்கே என்ன நடக்கின்றது? தகப்பன் கேட்கின்றார், எப்பொழுது என் மகன் குணமடைந்தான் என்று சொல்லி. அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, உன் மகன் நேற்றைய தினத்தில் 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு போனது
என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகின்றார். அது என்ன? இங்கே இவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த பிள்ளை சுகமான நேரம், அந்த நேரத்தில் தான் இயேசுவானவர் எங்கோ ஒரு இடத்தில் தூரத்தில் இருந்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு சொன்ன அதே நேரத்தில் எங்கோ வீட்டில் இருந்த மகன் பிழைத்திருக்கின்றான். அப்படியானால் இயேசு சொன்ன வார்த்தையிலே வல்லமை என்பது எவ்வளவு தூரம் பாய்ந்து செல்லும் என்றால் எந்த எல்லைக்கும் பாய்ந்து செல்லும். அது நேரடியாக காதிலே கேட்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் கிரியை செய்யுமா? இல்லை, இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாயிருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த அற்புதமான வசனத்தில் எழுதியிருக்கிறோன்னமாய் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதியிருக்கிறதே, அதே வண்ணமாக இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால் மரண தருவாயில் இருந்த அந்த மகன் எப்படி பிழைத்தாரோ அதே வண்ணமாய் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமை, கடவுளுடைய அற்புதங்கள் நிகழ்வதை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இயேசு சொன்ன வார்த்தையை நாம் நம்புகிறோமா? ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால் என்று வைத்து நிலையில்லாத மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. என் மகன் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. எனக்கு சுகமாக வாய்ப்பு இல்லை. என் கடன் தீர வாய்ப்பு இல்லை. இன்னும் என் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் நாம் எந்த காரியத்தை பார்த்தாலும் இது நடக்காது, இது ஈடேறாது என்று சொல்லுகிறோம். ஆனால் எதையும் சாத்தியமாக்குகின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போன அந்த தகப்பன் வெட்கப்பட்டு போகாதிருந்தான். காரணம், அதே நேரத்தில் இயேசு வார்த்தையை சொன்ன அதே நேரத்தில் எங்கேயோ இருந்த மகன் சுகமானான். அப்படிப்பட்ட அற்புதம் உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் எத்தனை வல்லமை கர்த்தாவே. உம்முடைய அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம் கர்த்தா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற, கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. அந்த வார்த்தையை பற்றி கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்தரலாம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.